அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு. இந்த ஊரில் வந்து ரீச்சா என்ற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், அந்த பூங்கா இருக்குல்ல, அது சம்பந்தமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்குள்ள இது ஒரு கிளை பிரச்சனையாக அவன்கிட்ட பேசுவோம். சரி தானே? இதை நினைக்காதீங்க. என்னென்னு சொல்லி சொன்னால், வேலிக்கலால் போகிற ஓனான பிடிச்சி கொண்டு வந்து அப்படின்னு யோசிக்காதீங்க. இது என்னென்னு சொல்லி சொன்னால், மூக்கு இருக்கும் வரையும் சளி இருக்குமென்று சொல்லி தமிழ் சமூகம் இருக்கும் மட்டும் நமக்குள்ள அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். அதுகளை வந்து நாங்கள் தீர்வு கண்டுகொண்டு போகணும். பாஸ்கரன் கந்தையான்றவருடைய அந்த ரீச்சா வந்து ஒரு தமிழ் மக்களினுடைய பொருளாதாரத்தின் ஒரு மையமாகவோ அல்லது ஒரு அசைக்க முடியாத ஒரு அங்கமாக வந்து கொண்டிருக்கிறதைட்டு எனக்கு மகிழ்ச்சி. நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு அதை பற்றி தமிழ் தேசியவாதியாக எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் நாங்கள் வானம் மட்டும் உயரலாம். ஆனால் எங்களோட தமிழீழ தாய் நாட்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழ் தேசியம் சார்ந்து அதுகளை அப்பப்போ நினைவூட்டுறதும் அதுகளை வந்து திரட்டி வச்சிருக்கிறதும் அதுகளை மக்களுக்கு காட்டுறதும் வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்காக நான் ஆழமாக போய் அவர் என்ன அங்கே ரீச்சாவில் செய்கிறது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி நான் அதை வேறு ஆட்களுக்கு காட்டி கொடுக்க போகிறதில்லை. அதை நீங்கள் போய் பாருங்க எல்லோரும். அப்போ நான் ஒரு நாள் ரீச்சாவுக்கு போன வருஷம் போயிருந்தேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு நாள் காலையில் போய் கொண்டிருக்கும்போது ஒருவர் வந்து எல்லாருக்கும் இலவசமாக பியர் வாங்கி கொடுத்துட்டுருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணாஜி நீங்கள் பெரிய தொழில் அதிபர் போல இருக்குது, எல்லாருக்கும் இலவசமாக பியர் போகிறவன் வாரவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு பெரிய பானை வயிறோடு இருந்தார். அவன் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி நான் சும்மா அவரை உசுப்பி விட்டேன். அது சொன்னாச்சு, தம்பி நான் தொழில் அதிபர் எல்லாம் உண்டு இல்லையடா ராசா, நான் வந்து பிரான்ஸிலே கோப்பை அழுகிற ஒரு ஆள் தான். ஆனால் இங்கே வந்துட்டேனெல்லோ வந்துட்டு இந்த பியர் நல்லா இருக்குது, இது மௌலவேனியா தண்ணியில் செய்கிறதாம், அதாம் இதாமன்னா அந்த பியரை பற்றி பெரிய புகழாரம் எல்லாம் சூட்டி எல்லாரும் குடிக்கட்டும். நான் வந்து 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா தானே வரப்போகிறேன். இந்த மட்டையில் தானே கட்டுறது, மட்டைன்னா இந்த கிரெடிட் கார்டில் கட்டுறதை பற்றி சொல்கிறேன், மட்டையில் தானே கொடுக்குறது. அப்போ எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஒரே அடியாக போய் உழைச்சி கட்டுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இவர் இலவசமாக கொடுக்குறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நீங்கள் உடனே உங்களோட மனதுக்குள்ள ஒரு விஷயங்களும் அவன் இலவசமாக கொடுக்குறதால உனக்கு என்ன வெங்காயம் நட்டமண்டு என்னென்றால், நான் காலையில் 5:30 மணிக்கு போய் அந்த இடத்துல இருந்து ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு அங்கே பார்த்தோன்னா ஒரு ஐயா இருந்தார். சரி தானே? அந்த ஐயா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, நீச்சல் தடாகம், அதை வந்து வடிவாக துப்புரவு செய்து கொண்டிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமுடி மற்றது குளோரின் என்ற அந்த இது வந்து இந்த செறிவு அதுகளெல்லாம் வந்து வடிவாக பார்த்து நல்ல வடிவாக துப்புரவு செய்து கொண்டிருந்தார். நான் அவரோட நான் காலையில் வெள்ளம் எழும்பிடுவேன். அப்போ அவரோட போய் அங்கே பேச்சு கொடுத்தேன். நான் அந்த முல்லை என்ற அந்த அவற்றை தொகுதியில் நல்ல வடிவாக ஒவ்வொரு பூக்களோட பேர்கள் எல்லாம் அங்கே பாஸ்கன் போட்டு வச்சுருக்கோம். அதில் நாங்கள் முல்லை என்ற ஒரு இடத்துல தங்கினாங்க. அப்போ அங்கே இருந்துட்டு நான் இங்கே இருந்து நேரம் மாற்றம் தானே எங்களுக்கு 12-13 மணித்தியாலம். இப்போ நான் காலையில் வேலைக்கு எழும்பி அந்த ஐயாவோட பேச்சு கொடுத்தேன். அவரும் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஐயா, நல்ல வடிவாக அற்றுமையாக ஒரு சின்ன ஊற்ற விடாமல் வடிவாக துப்புரவாகி கொண்டு இருந்தார். அப்போ நான், ஐயா என்ன பேருங்க ஐயா உங்களுக்கு, ஒரு பிளேண்டி 2 பேரும் குடிப்போமா அப்படின்னு சொன்னேன். இல்லையா தம்பி நான் குடிச்சிட்டேன், இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்குள்ள கையோட அந்த பாஸ்கன் கந்தையாட்ட வேலை செய்கிற ரீச்சாவில் வேலை செய்கிற பணியாளோட நீங்கள் பழகினீங்கன்னா அந்த உயிரை கொடுத்து பழகுற மாதிரி நல்ல அன்பாக பண்பாக பழகுவினம். நான் கூட நம்முடைய நிறுவனத்தில் வேலை செய்கிற ஆட்களை கொண்டு அவர்கிட்ட தான் பழக்கணும்னு யோசிக்கிறது. ஏன்னா ஒரு 3ஆம் உலக நாட்டில் கூடி நாங்கள் வாழ்கிறது 1ஆம் உலக நாடு வட அமெரிக்கா, 3ஆம் உலக நாட்டிலே கூடி கஸ்டமர் சர்வீஸ், அதாவது வாடிக்கையாளர்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்யணும்னு சொல்லி அற்றுமையாக பாஸ்கரன் பழகி வச்சிருக்கேன். அப்போ நான் எனக்கு
அங்கே போயிட்டு நான் அப்போ ஒருக்க தண்ணிகளை இறங்கி பார்த்தேன். நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. நான் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஃபேமஸான எல்லா நீச்சல் தடாகத்துக்கும் போயிருப்பேன். மெக்சிகோவுக்கு போயிருப்பேன், கியூபாவுக்கு போயிருப்பேன், இந்தியாவில் லாஸ் வேகஸுக்கு போயிருப்பேன், ஃப்ளோரிடாவுக்கு போயிருப்பேன், கனடாவில் அங்கே இங்கெல்லாம் போயிருப்பேன். ஆனால் வந்து பாஸ்கரன் வந்து ரீச்சாவில் இருக்கக்கூடிய நீச்சல் தடாகம் எங்கட ஊர் தண்ணியும் தெரியல, அருமையாக இருந்தது குளிக்க. அப்போ நான் இதை வந்து இந்த பிள்ளைகளும் வந்து குளிக்கணும்னு சொல்லி போட்டு அங்கே வரிகாரர் எல்லாம் வந்து இவர் இலவசமாக வாங்கி கொடுத்தா எல்லா வரிகாரரும் வந்து குடிச்சு போட்டு குளித்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஆகி போடுவாங்கன்ட்டு எனக்கு அதுக்குள்ளே ஒரு அரசியல். அப்போ இவரை நிப்பாட்டவன் வந்து நான், நீங்கள் யார் இந்த இதில் இருக்கிறீங்கள், அறையில் இருக்கிறீங்கள், உங்களோட துணைவியார் இல்லையா, ஏன் இப்படி இலவசமாக வாங்கி கொடுக்குறீங்கள், இது வந்து அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் அதுக்குள்ள வரும் இல்லையா, காலையில் எழும்பி குடிக்கிறது கூடாது இல்லையா, நீங்கள் எவ்வளவுதான் பெரிய குடிகாரனாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதை கேட்குறாருல, ரூம் நம்பருன்னு சொல்கிறாருல. இல்லை நான் என்ன செய்தேன்டா, போகிறவன் வாரவனுக்கு எல்லாம் போய் இங்கே ஒரு ஐயா பெரிய பானை வயிற்றோடு நிற்கிறார், அவர் வந்து இலவசமாக எல்லாருக்கும் பியர் குடிக்கிறார், போய் வாங்குங்க ஒன்று ஒரு கொஞ்ச நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணத்தை அளந்து நினைக்கிறேன். எல்லாரும் போய் கேட்டு வாங்கி குடித்தோடனே இவர் மெதுவாக இவற்றை இது வத்திட்டு போல இருக்குது கிரெடிட் கார்டு, ஆள் மாறிட்டார். அப்போ இதில் வந்து என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவினம் முந்தி இருந்தால், இந்த ஐயாவை நான் படம் எடுத்து உங்களுக்கு போட போகிறதும் இல்லை, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிய போகிறதும் இல்லை, இந்த சம்பவம் மட்டும்தான் தெரியும், அவருக்கு சில நேரம் என்ன தெரியலாம். அப்போ அற்பனுக்கு பவுசு வந்தால் அற்ற ராத்திரியில் குடைபிடிப்பான்னு ஒன்று சொல்லுவினம், தெரிந்தானே. அற்பனுக்கு பவுசு வந்தால், அதாவது இல்லாமல் இருந்த ஒருதனுக்கு டக்குன்னு வந்தோன்னு வந்தான். அதே மாதிரி சந்தனம் மெத்தினா எங்கேயோ தடவுறன்னு சொல்லி ஒரு பழமொழியும் இருக்குது. அப்போ அப்படியான ஒரு ஆள் தான் இந்த ஆள். பாவமாக இருந்தது எனக்கு பார்க்க. அப்போ நான் கேட்டுறான், நீங்கள் முந்தி இருக்கீங்களா, குடிக்கிறீங்களா இங்கே ஒன்று சொன்னேன். சீச்சி, நான் பரிசில் போய்த்தான் அங்கே தான் நான் குடிக்க பழகுன்னான், அது இதுன்னு சொன்னேன். சரிதானே. அப்போ இந்த இந்த கதையெல்லாம் என்னது சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன், பின்னி பிணைஞ்சு வாரேன்டா. இப்போ ரீச்சாவில் வந்து ஒரு உணவு திருவிழா நடந்து, ஒரு ஐயா ஐம் கம்மிங் ஃப்ரம் லண்டன், எங்களுக்கு இது ஒரு பிச்சை காசு 5 பவுண்ட்ஸும் இல்லை, எரிஞ்சு விட்டு போவேன் 3000 ரூபாய் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னேன். இப்போ இங்கே நாம் என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், இந்த தங்கத்தினுடைய 5 விதிகள்னு சொல்லிவிடும். அதை பாதுகாக்கிறது, அதை சேமிக்கிறது, அதை எப்படி பார்க்குறது. அப்போ இதில் வந்து எங்கேயும் வந்து அதாவது ஒரு உணரப்பட இல்லை. இந்த ஆள் வந்து ஒரு அப்பாவித்தனமாக பேசுகிற. அப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது பொதுமக்களுக்கு பேசுகிறது அல்லது வெளிப்படையாக பேசுகிறது, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். ஏன் தமிழின தேசிய தலைவர் வந்து தமிழ்ச்செல்வன் அண்ணாஜியை வந்து விடுதலை புலிகளினுடைய பேச்சாளர்ன்னு சொல்லி தண்டினார். அதே மாதிரி ரஹீம் முந்தி இருந்தது, கிட்டனா இருந்த எல்லாம் பேசுவார். ஏன் வாரவன் போகிற எல்லா போராளிகளையும் பேச விட இல்லை. வேலைக்கு அந்த கொள்கை, அந்த இயக்கத்தினுடைய நடைமுறை, எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்றெல்லாம் தெரியும். இதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், இலக்கணமும் இலக்கியமும் படியாதான் ஏடுவர் கேடுதல். அதாவது தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் படிக்காத ஆட்கள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது பொது மேடையில் பேசக்கூடாது என்று சொல்லி சொல்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை வரும் என்றது தான் அதோட அந்த உள்ளாந்தம்.